வெல்கம் டு முதல் நாள் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சரவணா ஸ்டோர் தான் ஷாப்பிங் வீடியோ பார்க்க போகிறோம். குரோம்பேட் சரவணா ஸ்டோரு. ஸோ குர்த்தீஸ் அது மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட் நம்ம குர்த்தீஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து லோ பட்ஜெட்லேயே உங்களுக்கு குர்த்தீஸ் எல்லாமே இருக்குது. 500, 400, 600 ரேஞ்ச் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு 10 குர்த்தீஸ் எடுத்துறேன்னு சொன்னார். ஸோ அந்த சரவணா ஸ்டோர் குரோம்பேட்டை கிளம்பி வந்தாச்சு. ஆமாம், கடை ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். சரவணா ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். ஒரு சரவணா ஸ்டோர் ஆரம்பிச்சிடுறேன். ஆமாம், இங்கே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ வாங்க போகிறோம் நம்ம. கரெக்டாக? கரெக்டாக. நிறைய குர்த்திஸ் இருக்குது. நான் சரவணா ஸ்டோரில் வந்து குர்த்திஸ் எடுத்ததில்லை. இப்போ வந்து நல்ல லோ பட்ஜெட்லலாம் இருக்குது. 400, 500, 600 ரேஞ்ச் எல்லாமே இருக்குது. சரி, இது சரவணா ஸ்டோரில் எந்த ஃப்ளோரில் இருக்குது? இது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. சரி, நம்ம டி நகர் சரவணாவுக்கு போனால் ஏன் இங்கே வந்து வாங்குற நீ? இந்த சரவணா ஸ்டோரில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதனால இங்கே வந்தேன். கிடையாது, வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்திருக்க. நம்ம வீடு குரோம்பேட்டில் இருக்குது, அதனால பக்கத்துலேருந்து வந்திருக்க நீ. இல்லை, அதை தவிர சரவணா ஸ்டோர் வந்து உனக்கு டி நகரில் தான் பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஸோ குரோம்பேட்னா கொஞ்சம் காலியாக இருக்கும்னு சொல்லி வந்தேன். ஏற்கனவே வந்து இங்கெல்லாம் இருக்குல்ல, வேலைச்சேரியில் கூட இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போது. ஸோ இப்போ அதனால குரோம்பேட் தான் நமக்கு பக்கம், அதனால் வந்திருக்கேன். குரோம்பேட் அந்த பைபாஸ் ரோட்டில் இன்னொன்று ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அண்டர் ஃபிட் ரோட்டில். ஆமாம் ஆமாம், அது வந்து என்ன சரவணா? சூப்பர் சரவணா ஸ்டோர் அது. ஆமாம். அடுத்தது அங்கே இட்டுட்டு போறியா? இல்லை, அது வந்து கொஞ்சம் பெரிய ஏரியா. அது இதோட பெருசாக இருக்கும். ஆமாம், பெருசு. இன்னும் நல்லா காலியாக இருக்கும். குரோம்பேட்டையோட நல்லா காலியாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, நிறைய ஸ்பேசேஜ் இருக்குது. சரி, லஞ்ச் டைமில் கூப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு பசிக்குது, சாப்பிட போகணும், என்ன பண்ணலாம்? இதை பார்த்துட்டு 10 குர்த்தி எடுத்துட்டு கிளம்பலாம். 10 குர்த்தி எடுக்கிறல்ல, அப்புறம் எனக்கு ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் எடுக்கணும்ல. அது உனக்கு எதுக்கு? இதெல்லாம் 700 ருபீஸு. ஆமாம், எனக்கு என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, ஷர்ட்டு பேண்ட்டு அந்த மாதிரி ஜென்ஸோட இதெல்லாம் காட்டுங்க அப்படின்னு. நீ வந்து எப்போ பார்த்தாலும் இதை காட்டுற, இது வந்து லேடிஸ் மட்டும் காட்டுற, நான் என்ன பண்ணுறது சொல்லு? ஆமாம், என்னுடைய இது சேனலில் வந்து கேர்ள்ஸ் தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அதனால வந்து கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் உங்ககிட்ட அது கேட்குறாங்க போட சொல்லி, என்கிட்ட இந்த மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், எங்கே கேட்குறாங்க இதெல்லாம் வந்து? உங்ககிட்ட என்கிட்ட கேட்குறாங்கன்றியா? எங்கே கேட்குறாங்க சொல்லு? சரி, அதை விட குர்த்திஸ் எல்லாம் டிசைன்ஸு பாரு, அதை ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன். 707 இது. நிறைய கலெக்ஷன், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபுல்லாகவே அந்த ஃப்ளோ ஃபுல்லாகவே அதான் வச்சுருக்காங்க. அதில் இங்கே இயரிங்கு, லெகின்ஸு எல்லாமே இருக்குது. இந்த ஒரு கடைக்கு போனால் நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். சரியா? பேசாமல் வீடியோ மாற்றிட்டு வந்துடலாமா, நம்ம பக்கத்துலேயே ஈஸியாக இருக்கும். அங்கே தானமா இருக்குது, பின்னாடி தெருவில் இருக்குது நம்மளது வீடு. அப்படியே நடந்து வர டக்குன்னு வந்து இங்கே வந்து எடுத்துக்கிற. எப்போ பார்த்தாலும் இங்கே சரவணா ஸ்டோர்னு வந்து எடுக்கிற. நிறைய பேர் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரவணா ஸ்டோரில் உங்களுக்கு வந்து குவாலிட்டி இதெல்லாம் எந்த அளவில் இருக்குன்றது யாராவது கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து முன்ன மாதிரி கிடையாது. இப்போ குவாலிட்டி எல்லாமே வந்து பிராண்டடு, எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது சரவணா ஸ்டோரில். ஆமாம், எல்லாமே இருக்குது பிராண்டட். ஏன்னா சரவணா ஸ்டோர்னால் ரொம்ப கம்மி விலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு கிடையாது. வெளியில் இருக்கிற நார்மல் ரேட்டில் தான் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இங்கே. கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இல்லையா இங்கே? ஆமாம், நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அது தவிர 5XL, 6XL வரைக்கும் அந்த மாதிரி சைஸ் எல்லாம் இருக்குது. சில இடத்துல வந்து XL இல்லைன்னா XXL அவ்வளோதான் இருக்கும் இல்லையா? இங்கே வந்து 4XL, 5XLலாம் இருக்குது, 6 கூட இருக்குல்ல? ஆமாம், 6XL வரைக்கும் இருக்குது கலெக்ஷன்ஸு. சரி, இதில் ஏதாவது ஒன்று போட்டு வந்து காட்டு, அப்போ வந்து நம்ம வந்து முடிவு பண்ணலாம். 10 செட்டுன்றல, வேறு டிஃப்ரெண்ட் வெரைட்டிலேருந்து எடுன்றேன். 10. ஓகே, XXL தான் எடுக்கணும். இது இப்போ கிறிஸ்மஸ்க்காக எடுக்கிறியா நீ? ஆமாம், கிறிஸ்மஸ். நான் கிறிஸ்டின்ல, அதனால கிறிஸ்மஸ்க்காக எடுக்கிறேன். கிறிஸ்டினோ அதெல்லாம் தேவையில்லம்மா. கிறிஸ்மஸுக்கு எடுக்கிறோம், தீபாவளிக்கு எடுக்கிறோம், பொங்கலுக்கு எடுக்கிறோம், பர்த்டேக்கு எடுக்கிறோம், புளியாசத்துக்கு எடுக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எடுக்கிறோமோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது எல்லாம் எதுக்காக எடுக்கிறோம்? மக்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த ரேட்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம போய் எடுக்கிறோம். இதை புரியுதா? எக்கச்சக்கமான குர்த்திஸ் லைனாக வச்சுருக்காங்க. லோ பட்ஜெட் குர்த்திஸ் சொல்லிட்டு தனியாக அதுக்கேன ஒரு ரேக் வச்சுருக்காங்க. அதெல்லாம் 300, 400 ரேஞ்சில் இருக்குது. அடுத்தது 600, 700 ரேஞ்சிலையும் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து சைனீஸ் காலரில் இருக்குது குர்த்திஸ். இந்த ரேக் ஃபுல்லாகவே வந்து சைனீஸ் காலர் தான். எங்கேயுமே சைனீஸ் காலர் ஈஸியாக கிடைக்காது. இங்கே ஃபுல்லாகவே சைனீஸ் காலர் வச்சு தான் வச்சுருக்காங்க இந்த ரேக் ஃபுல்லாகவே. ஸோ ஆனால் சைனீஸ் காலர் எனக்கு நல்லா இருக்காது. ஆனால் ரவுண்ட் நெக்லேயே பார்க்கலாம்.
சரியா? ரவுண்ட் நெக்லேயே பார்க்குறேன். சரி, இதில் போட்டு வந்து எதாவது காட்டினா பெட்டராக இருக்கும். நான் முதல்ல டிசைன் செலக்ட் பண்ணிட்டு போட்டு வந்து காட்டுறேன். சரியா? அதுலேயுமே எனக்கு ஃப்ரில் இல்லாமல் வேணும். அந்த இதுக்கிட்டலாம் ஃப்ரில் இருக்கு. ஃப்ரில் இருக்கக்கூடாது. ஃப்ரில் இல்லாமல் தான் நான் தேடி பார்த்துட்டு இருக்கேன். அதனால் வந்து ஃப்ரில் நான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃப்ரில் இல்லாமல் பார்ப்போம். அப்புறம் மேலே போய் ஃபுட்வேர் கலெக்ஷன் பார்க்கணும். சரியா? யாருக்கு? உனக்கா? யாருக்கு? எனக்கு, பசங்களுக்கு, 2 பேருக்குமே பார்க்க போகிறோம் ஃபுட்வேர் கலெக்ஷனு. குர்த்திஸ் பார்த்துட்டு மற்ற ஷாப்போட வந்து உங்களுக்கு வந்து சரவணாலேயும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் நான் சரவணாவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குர்த்திஸ் எடுக்க போகிறேன். ஏற்கனவே வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய எடுத்திருக்கேன். ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, செப்பல்ஸ்லாம் எடுத்திருக்கோம். செப்பல்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்றாங்க. சரி, நம்ம போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது கலெக்ஷன்ஸ். செப்பல் எந்த ஃப்ளோரில் இருக்குது? 6th ஃப்ளோரில் இருக்குது. 6th ஃப்ளோர். ஓகே. ஆமாம். அதுக்குள்ளே நம்ம போய் சாப்பிட்டு வந்துட்டுமா? டைம் ஆகிடுச்சு. சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடு. சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுமா? ஆமாம், நீங்கள் நிற்காத. ஏன்னா வந்துட்டு என்னை பார்க்கவும் விட மாட்டேற, எடுக்கவும் விட மாட்டேற. சரியா? லஞ்ச் டைமில் கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ பாரு, இப்போ வந்து 1:45 ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ சாப்பிடாத. ஒரு வேளை சாப்பிடலன்னா நல்லது தான் உடம்புக்கு. சரியா? பிளாக்கு, டார்க்கு ப்ளூ கலர்ஸு, ரெட்டு, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நிறைய இருந்தது. 600 ருபீஸில் இது ஒரு டார்க் ப்ளூவில் இருக்குது. நார்மலாகவே நீ ஆன்லைனில் வாங்குவல, அஜியோ அந்த மாதிரி. ஆமாம். ஸோ இப்போ நேர்லேயும் வந்து இதில் வாங்குறேன். ஆமாம், நேரில் வந்து வாங்குகிறேன். உங்களுக்கு ட்ரெண்ட்ஸில் நான் வாங்குறதோட அஜியோவில் வந்து கம்மியாக கிடைக்கிது. அதே காஸ்ட்டில் உனக்கு வந்து 300 ருபீஸ் ஒரு குர்த்தியில் கம்மியாக கிடைக்குது. கிறிஸ்மஸுக்கு நீங்கள் எடுத்துக்கிற, நியூ இயருக்கு வந்து எனக்கு வேறு கடையில் எடுத்து கொடுக்குறியா? அப்படி இதே நான் மட்டும் சரவணா ஸ்டோர், உனக்கு மட்டும் வேறு கடையா? உனக்கும் சரவணா ஸ்டோர். ஓகே. நியூ இயருக்கு வந்து இதில் எனக்கு மேலே எடுத்து கொடுக்குறேன். சரி, ஓகே. ஆமாம். முதல்ல எனக்கு செலக்ட் பண்ண மாட்டேன், உனக்கே பேசிகிட்டே இருக்கிற நீ. இல்லையே, நீ தான் பார்த்துட்டு இருக்க. நான் உனக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் எல்லாத்தையும். எது உனக்கு ஓகே, எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு நீ சொன்னா அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓகே, முடிவு பண்ணிவிடுவோம். இந்த ரெட்டு கலர் நல்லா இருந்தது. இந்த மாதிரி மாடல் தான் நான் தேடிட்டு இருக்கிறேன். இல்லை வேறு கலர்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் ரொம்ப அழகாக இருக்குது. 800 அந்த மாதிரி வருது. இப்போ 10 அந்த மாதிரி பீஸ்லாம் எடுத்தோம்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. ஆமாம், கடை வந்து அதெல்லாம் 1 பீஸ்க்குள்ள டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. நார்மல் சின்ன கடையில் போனோம்னா நம்ம அந்த மாதிரி கேட்டோம்னா கொடுக்குறாங்க. இங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. 778 ருபீஸ். இந்த பிளாக்ல இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே, அப்போ இது எடுத்துக்க போகிற நீ. ஆமாம், அது தனியாக எடுத்து வை. அதை அந்த சைட்லேயே மாட்டு. XXL எல்லாம் பார்க்கணும். இது நான் சின்னதெல்லாம் பார்த்துன்னுக்குறேன். இது சின்ன ரேக்கு கிடையாது, இது பெரிய ரேக்கு தான். XL சைஸ் இது எல்லாமே. இதில் வந்து XXL கிடைக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் இது. இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாரு. ஃப்ரண்ட்டில் நெக்கு கொடுத்துருக்காங்க, மிரர் ஒர்க்கு. 600 ருபீஸ் இந்த ரேஞ்சில் இருக்குது. இது ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. இது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் மைல்டாக கொடுக்குறது. எல்லா குர்த்திஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் டிசைன் கொடுக்குறது. ஆமாம், இந்த டிசைன் நல்லா இருக்குது. இது பிளாக்ல இருந்தால் கூட நல்லா இருக்கும்ல இந்த டிசைன். அதான் கேட்டுனுக்கேன். ஆனால் மெயினாக இந்த சரவணா ஸ்டோரில் என்ன ப்ராப்ளமு, நம்ம கேட்குற கேள்விக்கு வந்து அவங்க பதில் சொல்ல மாட்டுறாங்க. இந்த டிசைன் நல்லா இருக்குங்க, இல்லை XXL எங்கே இருக்குன்னா போய் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் பதில். ரிப்ளை அந்த மாதிரி இருக்கு. அப்போ இதை வந்து கம்ப்ளைண்ட்டாக நம்ம போடுவோம். போட்டுலாமே, நம்மளே தான் தேடி கண்டுபிடிச்சி. அப்போ இதை பார்க்குற நம்ம சரவணா ஸ்டோர் ஓனர், அந்த மேல் அதிகாரிங்க யார் இருந்தாலும் இதை பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் வந்து உங்கள் ஸ்டாஃபுங்களுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். வர கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல விதத்தில் வந்து எடுத்து சொல்லுங்கள். ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்மளோட கம்ப்ளைண்ட்டாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகே சார், நீங்கள் சொல்லிட்டீங்களா சார்? ஓகே சார், எடுத்தாச்சு சார். அதுக்கு தான், ஏன்னா எப்போவுமே இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. சரவணா ஸ்டோர்னு போனோம்னா நம்ம கேட்குற கேள்விக்கு வந்து சரியான ரெஸ்பாண்ட் வர மாட்டேதுன்றது இல்லையா? கரெக்டான சொன்னேன். போ எடுத்துகிட்டு உனக்கு வந்து ரிப்ளை அனுப்புவார். உங்கள் கமெண்ட்டில் அனுப்புவார் ரிப்ளை. கண்டிப்பாக யாராவது பார்ப்பாங்களே அதில். இப்போ சரவணா ஸ்டோர் ஓனரோ இல்லை அவங்களோட மேல் அதிகாரிகளோ உன்னோட வீடியோ வந்து சரவணா ஸ்டோர் ஓனர் ஏன் பார்க்க மாட்டாங்க? அவர் ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்காரு. டெய்லி தான் வீடியோ எப்போ வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறது. கண்டிப்பாக போவோம் பாரு. உனக்கு வந்து இதில் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து நமக்கு சைஸஸ் வந்து நம்மளே தான் இங்கே போனால் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். அங்கே யாருமே வந்து நிறைய ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். ஸோ XXL சைஸஸ் வந்து நான் தான் தேடியே கண்டுபிடிச்சி எடுக்கணும். சில சைஸஸ் வந்து நம்ம சில டிசைனில் எல்லாம் நல்ல டிசைன்ஸ் இருக்குது. இதே வந்து XXL கிடைக்க மாட்டேது. அந்த ப்ராப்ளம் இருக்குது இங்கே. அதை தவிர உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது.
சரி, இது வரைக்கும் எத்தனை குர்த்திஸ் நான் செலக்ட் பண்ணேன்னு சொல்லு கரெக்டானே. 7 எடுத்துருக்கேன் இப்போது. 7 வந்து அந்த இடத்துல மேலே பார்த்தேன் நான். பார்த்தியா? 7 எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ஏன் 10 தான் எடுக்கணுன்ற? 11 எடுத்துக்கோ. வேண்டாம், நான் 7, 10, 11 எடுக்கல. எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ரொம்பவே ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வேண்டியதை வந்து ஒரு 2-3 மட்டும் எடுத்துகிட்டு நான் மேலே போய் ஃபுட்வேர் எடுத்துகிட்டு கிளம்புறேன் வீட்டுக்கு. ஃபுட்வேர்லாம் பார்க்க போகிறேன். சும்மா லைட்டாக பார்த்துட்டு வருவோம். சரவணா ஸ்டோருக்கு போயிட்டு ஃபுட்வேர் பார்க்காம வர முடியாது. அங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்கும். அது தவிர வந்து இயரிங்ஸும் நிறைய இருக்கும் இந்த குரோம்பேட் சரவணா ஸ்டோரில். பட் ஆனால் அங்கெல்லாம் போனால் க்ரௌடாக இருக்குமா தெரியல. இயரிங்ஸ் எல்லாம் பார்க்குறது அந்தளவுக்கு இருக்காது. போய் பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன், சாப்பிட்டுட்டு போயிடலான்றேன். நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டுக்கு கிளம்பிடுன்றேன். ஓகே, வீட்டுக்கு கிளம்ப சொல்கிறியா? சரி. ஆனால் அதை தவிர நம்ம சப்ஸ்கிரைபருங்களுக்கெலாம் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று சொல்கிறேன். நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போடுறதுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கு முடிஞ்சால் லைக்கை போடுங்க. ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளோட ஷார்ட் வீடியோலாம் பார்த்தோன்னா நிறைய வியூஸ் போகுது. ஸோ பெரிய வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுனால தான் நம்மளுக்கு இதை சொல்ல வேண்டியது இருக்குது. கரெக்டாக? கரெக்ட். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நான் காட்டின குர்த்திஸ் எல்லாமே வந்து 450 அந்த ரேஞ்சிலேருந்து 800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் நான் காட்டியிருக்கேன். ரொம்ப ஹை பட்ஜெட் நான் எதுவுமே காட்டல. எல்லாமே வந்து ரெகுலர் யூஸ்க்கோ இல்லை அந்த ரேஞ்சில் இருக்க குர்த்திஸ் மட்டும் தான் நான் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன். இதெல்லாம் 354 அந்த ரேஞ்சில் இருக்க குர்த்திஸ் தான். இது எல்லாமே கொஞ்சம் ஒர்க்கு தான் 600 அந்த ரேஞ்சில் இருக்குது, அவ்வளோதான். இதை தவிர கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும், எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸும் நம்ம போடுறோம். ஷார்ட்ஸில் போய் பாருங்கள், நம்மளோட வீடியோஸ்லாம் வேறு மாதிரி லெவலில் இருக்கும் அது. ஸோ இதில் வந்து எந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்றதை சொல்லுங்கள். இந்த செப்பல் எனக்கு பிடிச்சிருக்கு, பிளாக்கு. பட் ஆனால் 2 சைஸ் கிடைக்க மாட்டேது. ஸோ உட்காந்து அதான் தேடிட்டேன். 2 யாரும் பொண்ணுங்களுக்காக பார்த்துருக்கேன். அதான் பிரச்சனை, எல்லாமே 2 சைஸ் கிடைக்கிறதுக்கு. ஹீல்ஸ் வந்து இந்த லெவலில் இருக்குது. ஓகே, ஓகேவா? இந்த மாடல் பிடிச்சிருக்கு. அதுக்கு தவிர எனக்கு பார்த்துன்னு இருக்கிறேன். ஸோ எது சூட் ஆகுதோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. எவ்வளோ இது ரேட்டு? எல்லாம் 500 அந்த ரேஞ்சு. 500. ஆமாம். அந்த கிரே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, 600 ரேஞ்சில் இருக்குது. இது இந்த கிரே? ஆமாம், ஃபுல்லாக ஹீல்ஸ் இருக்குது. ஹீல்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளாட்டாகவே ஹீல்ஸு. அதனால் ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். எது வந்து கரெக்டாக 2 செட்டு கிடைக்குதோ நம்ம அதை எடுத்துகிட்டு எனக்கு ஒரு செப்பல் இதெல்லாம் வந்து கரெக்டாக 2 சைஸு கிடைக்கணும் தேடிட்டு இருக்கேன். இல்லை உள்ளேருந்து வேறு பீஸ் எடுத்து கொடுங்க நான் கேட்டுன்னு இருக்கேன். ஸோ இதுதான் அவங்க பண்ணின்னு இருக்கோம். இதோட இந்த குரோம்பேட் வீடியோ ஷாப்பிங் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.